வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதை எதுக்கு யூஸ் பண்றாங்கறத பார்க்கலாம். நார்மலா டெஸ்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு சாக்கெட்ல சப்ளை இருக்கா இல்லையாங்கறத டெஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் டெஸ்டர். ஜெனரலா சாக்கெட்ல 3 பின்ஸ் அல்லது 5 பின்ஸ் இருக்கும். அதுல ரைட் சைடு இருக்கிறது ஃபேஸ், லெஃப்ட் சைடுல இருக்கிறது நியூட்ரல், மேல இருக்கிறது எர்த் அல்லது கிரவுண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஃபேஸ்ல டெஸ்டர் வைக்கிறேன் பாருங்க. இப்போ ஜெனரலா நான் ஃபேஸ்ல வைக்கும் போது இது க்ளோ ஆகல. அதே இது நான் பின்னால கை வைக்கும் போது உள்ள லைட் க்ளோ ஆகுதா, அப்போ இது வழியா சப்ளை இருக்குன்னு. பேசிக்கா ஒரு பல்ப் க்ளோ ஆகணும்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் 2 டெர்மினல் தேவையா? இதுல ஃபேஸ் வழியா கரண்ட் என்டர் ஆகிட்டு நியூட்ரல் வழியா கரண்ட் வெளியே வரும். இப்படி உள்ள போயிட்டு வரும்போதுதான் அந்த கரண்ட் ஃப்ளோ இருக்கும் போது தான் பல்ப் க்ளோ ஆகுது. ஆனா இப்போ இந்த டெஸ்டர் வச்சப்போ ஃபேஸ்ல வைக்கும் போதே இங்க இருக்கிற பல்பு க்ளோ ஆகுது. ஏன்னா இங்க பின்னால நான் கை வைக்கும் போது எனக்கும் எர்த்துக்கும் உள்ள கான்டாக்ட் மூலியமா சர்க்யூட் க்ளோஸ் ஆகுது. அதனாலதான் இதுல இருக்க லைட் எரியுது. இப்போ அந்த சாக்கெட்ல வைக்கும் போது பல்ப் க்ளோ ஆகுச்சா, அப்போ சாக்கெட்ல சப்ளை இருக்குன்னு அர்த்தம். நார்மலா சாக்கெட்ல 220 ல இருந்து 230 வோல்ட் சப்ளை வரும். அதை டைரக்டா கை வைக்கும் போது ஷாக் அடிக்கும். அதே இது டெஸ்டர் வச்சு வைக்கும் போது ஷாக் அடிக்கல. ஏன் நீ ஏன் கேட்கறதுக்கா நான் உன்னை புக் பண்ணா? சொல்றா அது ஏன்னா டெஸ்டர்ல ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது 1.5 மெகா ஓம். இது நம்ம வர கரண்ட்டை பல மடங்கு கம்மி பண்ணி கொடுக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த லைட் எரியும். லைட் இருக்கா, இந்த இடத்த ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த வழியா உள்ள இந்த ஸ்பிரிங் மூலியா நம்ம கூட கான்டாக்ட் ஆகும். நம்ம கூட கான்டாக்ட் ஆகும் போது நம்ம வழியா கிரவுண்ட் கூட க்ளோஸ் ஆகும். இப்படி சர்க்யூட் க்ளோஸ் ஆகுறதுனாலதான் இந்த பல்ப் எரியுது. இருந்தாலுமே நம்ம மேல ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். அது நெக்லிஜிபிள் அமௌண்ட்ல தான் இருக்கும். நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியாது. அதனாலதான் இந்த லைட் க்ளோ ஆகுது. நம்ம வழியா சர்க்யூட் க்ளோஸ் ஆகுது. சோ இப்படிதான் பார்த்தோம்னா கான்டாக்ட் டெஸ்டர் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நான் கான்டாக்ட் டெஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பாக்கலாம். பாய் பாய்.